Hello everyone, welcome to Mom's Secret. Happy Diwali to all my friends and family. இந்த தீபாவளிக்கு பண்ணக்கூடிய சிம்பிளான ஸ்வீட்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபி இந்த சுருள் பூரி ரெசிபி. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. காஜா பூரி, சுருள் பூரி, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்காக 2 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை பாவு ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக 1 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை பாவு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை டிவைட் பண்ணிக்கலாம். எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி மெல்லிசாக இழைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கலாம். அப்போ தான் நிறைய லேயர்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதை பொறுமையாக ரோல் பண்ணிக்கலாம். கடைசியில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிங்கன்னா மாவு எதுவும் பிரியாது. இப்போ இதை ஈவனாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 சுருள் பூரி கிட்ட வரும். இப்போ இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குன்னு. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஆயிலை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக குக் பண்ணி எடுக்கணும். ஆயில் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா இது உள்ளக்கெல்லாம் குக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணிவிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டியான சுருள் பொடி ரெடி ஆகிடும். இதே மாதிரி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா நீட்டாக போட்டு எடுத்திங்கன்னா இதுக்கு பேர் காஜா பூரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மூங் தால் லட்டு தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 ஏலக்காய் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு லம்ஸ் இல்லாத மாதிரி இப்போ நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மூங் தால் மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கிறனால ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கை யூஸ் பண்ணி நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லா டேஸ்டியான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஷேர் பண்ண போகிற ரெசிபி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். என்னோடய சைல்ட்ஹுட்டில் திவாலி டைம்னாலே இந்த ஸ்வீட் எங்கள் வீட்டில் நிறையா இருக்கும். பாம்பே ஹைஸ் அல்வா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த ஸ்வீட் யாருக்கெல்லாம் ஃபேவரட்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இது பண்ணுறதுக்காக 1/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு பால், 1/4 கப் அளவுக்கு நெய் ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸே இல்லாத மாதிரி. இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா டைட்டான கன்சிஸ்டன்சியில் வரும். நான் வந்து 2 கலரில் பண்ண போகிறேன், ஒயிட் அண்ட் எல்லோ. இப்போ குக்காக பார்த்தீங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்ச்மெண்ட் ஷீட் விரித்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடாக இருக்கும் போதே தின்னாக லேயர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு பார்ச்மெண்ட் ஷீட் ஆட் பண்ணி ரோலிங் பின் யூஸ் பண்ணி நான் இதை தின் லேயர் ஆக்கிக்க போகிறேன். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண ஆல்மண்ட்ஸும் நான் சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு 1-2 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியான ஹைசல்வா ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். Until then, see you on next video. Take care. Bye.